அன்பு தமிழ் மக்களே வணக்கம். Our goal is to free Gaza from the Hamas but not to occupy the Gaza என்று நேத்தன்யாகு சொன்னதை யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. காசாவை பிடித்து விடாதீர்கள், காசாவை கையில் எடுத்து விடாதீர்கள் என்ற குரல் தான் உரத்து ஒலிக்கிறது. அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. ஹமாஸ் கதை முடிந்து நல்வழி பிறந்து விடுமே, நல்லவர்கள் வந்து காசாவை ஆண்டு விடுவார்களே என்ற நல்ல எண்ணமாக இருக்கலாம். நேத்தன்யாகு ஒரு 5 கண்டிஷன்களை ஹமாஸுக்கு போட்டிருக்கிறார். அது அந்த குகைவாசிகளுக்கு கேட்குமா? அது என்னன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை போட வேண்டும், எல்லா பிணைய கைதிகளையும் வெளியே விட வேண்டும், காசாவில் பதுக்கி வைத்திருக்கும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், இஸ்ரேல் அரசாங்கம் காசாவின் செக்யூரிட்டி பாதுகாப்பை கொடுக்கும், இஸ்ரேலிய அரசாங்கம் இல்லாத வேறொரு அமைப்பு காசாவை ஆளும். இதுதான் அந்த 5 கண்டிஷன்கள். இதற்கு ஹமாஸ் சம்மதிக்கவில்லை என்றால் ஹமாஸை துடைத்து எறியும் வரை எங்களுடைய தாக்குதல் நிற்காது, உணவுப் பொட்டலங்களை நீங்கள் பொறுக்க வேண்டியது வரும், டைனிங் டேபிள்ல எல்லாம் உட்கார்ந்து நீங்கள் இனிமேல் சாப்பிடவே முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இனி ஒரு முறை இன்னொரு அக்டோபர் 7 சம்பவம் நடக்க நாங்கள் விடமாட்டோம், மனித கேடயமாக பாலஸ்தீனர்களை சாக விடமாட்டோம் என்று சொன்னது ஹமாஸுகளுக்கு சாவு பயத்தை தோற்றுவித்து விட்டது. இப்பவே காசா நிலப்பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டதே, மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். காசாவில் இருப்பது இப்போது ஹமாஸும் பிணைய கைதிகளும் மட்டும்தான். ஹமாஸின் பரட்டை தலைக்கு ஒரு கோம்பிங் ஆபரேஷனை தொடங்கிவிட்டது இஸ்ரேல். துப்பாக்கிகள் தான் உங்கள் கைகளில் இருக்கும் என்றால் உங்கள் சாவை தீர்மானிக்கும் புல்லட்டுகள் எங்கள் கைகளில் இருக்கும். கடைசி ஹமாஸ் ஆகும் வரை எங்களது IVI மிஷின் கன்னும், உசி மிஷின் கன்னும், டைஃபூன் ரிமோட் கண்ட்ரோல் கன்னும், ரஃபேல் ரிமோட் கண்ட்ரோல் கன்னும் வாய் மூடாது, பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். இந்த காசா டேக் ஓவர் பிளானுக்கு அமெரிக்கா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எல்லாம் போர் ஓய்ந்து போய்விடக்கூடாதே என்று நினைப்பவர்கள்தான். நேத்தன்யாகு சொன்ன கண்டிஷன்கள் குகைக்குள் இருந்த ஈரான் தலப்பாக்கட்டி நாயுடுவுக்கு கேட்டுவிட்டது. அப்ப நாங்களும் இந்த போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக குதிப்போம் என்று சொல்லியிருக்காரு. இப்பதானே சீனால போய் J-10C செங்டு ஃபைட்டர் ஜெட்டு பிளேனுக்கு ஆர்டர் போட்டுட்டு வந்திருக்காரு. அதனால தைரியமா இப்படி குதிப்பார். ஈரானில் உள்ள அரதப்பழசான ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையும் அங்குள்ள பேரிச்சம்பளக்காரன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கான். எவ்வளவு விரட்டுனாலும் ஏர் டிஃபென்ஸ் ஆஃபீஸை சுற்றி வாரானே இவன் ஓத்திரம் பெரிய ஓத்திரமாக இருக்குது. சைனாவும் $400 பில்லியன் அளவுக்கு குரூட் ஆயிலை வாங்கி சீன போர் விமானங்களை தலையில் கெட்டி பண்டம் மாற்று முறையில் அதை கழிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. போர் ஆரம்பித்தா எண்ணெய் எடுக்க முடியாது, குரூட் ஆயிலை எடுக்க முடியாது, விமானம் வாங்க முடியாது. ரஷ்யாவும் S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை டெக்னாலஜியோடு சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருகிறோம் என்று கூறியிருக்கிறது. அதனால் ஈரானுக்கு கொஞ்சம் தெம்பு வந்ததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷியா பயங்கரவாதி ஹிஸ்புல்லாவும் சன்னி பயங்கரவாதி ஹமாஸும் இஸ்ரேலுடன் மோத தயாராக இருக்கிறார்கள். வழக்கம் போல பின்னால இருந்து இயக்க ஈரானும் தயாராக உள்ளது. ஈரானின் உற்ற நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற ரஷ்யா, சீனா, சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் போர் ஆரம்பித்ததும் சைலண்ட் ஆகிடுவானுங்க. துண்டை காணோம் துணியை காணோம்னு எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரியல. அவர்களுடைய டெண்டக்கிள்ஸ் எல்லாம் சுருங்கி போயிடும். ஈரானின் ஆயிலை உறிஞ்சுவதற்கு மட்டும்தான் இவர்களுக்கு அந்த டெண்டக்கிள்ஸ் எல்லாம் நீளும். நட்பு நாடான சிரியாவிடம் எந்த படை சொறி சிறங்கும் இல்லாததால் எந்த உதவிக்கும் அவனுங்க வரவே மாட்டானுங்க ஈரானுக்காக. அவர்களே துருக்கியிடம் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டு இருக்கும் போது இங்கே எதுக்கு வர போகிறாங்க? ஈரான் தன்னிடம் 6 லட்சம் படை வீரர்கள், 3,50,000 ரிசர்வ் படைகள் இருக்கின்றன என்று மாறுதட்டி சொல்லுகிறது. இருக்கட்டுமே, 1 கோடி உறுப்பினர்களை சில கட்சிகள் சேர்த்த மாதிரி பெருமைக்கு வேணா அப்படி சொல்லிக்கிடலாம். அத்தனை இராணுவ வீரர்களும் மிஸ்டு கால் கொடுத்து சேர்ந்தவனா இருக்கும். அவனுங்க யாரும் சண்டை போட்டு எவனுமே இதுவரை பார்த்ததில்லை. நமக்கு தெரியாதா? டவுட்டு நமக்கு வரத்தானே செய்யும்.
ரஷ்யாவும் ஓடி போன தலைவர்களுக்கு ஒரு ஹாஸ்டலில் கட்டி நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாடாகி போச்சு. பாஷர் ஆசாத்துக்கு நேர்ந்த கதி தான் கோமனிக்கும் வரும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும் நம்மளால். பரம எதிரிகளாக இருந்த ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் நோபல் பரிசு புகழ் ட்ரம்பினால் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இப்போது பாவம், அவரால் இஸ்ரேல் ஈரானை சேர்த்து வைத்து ஒரு கோப்பையை தட்டிக்கிட்டு போகலான்னு நினைச்சா நடக்க விட மாட்டேங்கிறான் அந்த ஹமாஸ். ஒரு காலத்தில் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை விட்டு சீச்சி இந்த பணம் புளிக்கும் என்று விலகி ஓடியதும் சிரியாவும் ஈராக்கும் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க, திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இஸ்ரேலை எதிரியாக நினைத்த சதாம் ஹுசைனின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை இஸ்ரேல் தூள் தூளாக்கியதும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தானுங்க. அதன் பிறகு அல் கொய்யாவும் அல் மாங்காவும் தோன்றி வளர்ந்து மக்களுக்கு, அரபி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியலே இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலான ஒன்று தான். நூடுல்ஸ் மாதிரி இருந்தாலாவது கொஞ்சமாவது பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்களால் காசா போரில் பங்கேற்று செருப்படி வாங்க எந்த அரபி முஸ்லீம் நாடுகளும் இப்போது தயாரில்லை. எல்லாம் விலகி ஓடி போறானுங்க. ஈரானிடம் இருக்கும் 230 போர் விமானங்கள் ஈரானின் நேஷனல் டே ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று லாரிகளில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மக்களை ஏமாற்ற மட்டுமே பயன்படுகிறது. போர் விமானங்கள் பறந்ததை யாராவது பார்த்திருந்தால், அதை நிரூபித்திருந்தால் 1,00,000 ஈரானிய ரியால்களை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஒரு புதிய ஒருங்கிணைந்த சட்டசபை தலைமைச் செயலகத்தை கட்ட 1200 கோடி ரூபாய் செலவழித்து சினிமா செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு மக்களை கருணாநிதி ஏமாத்துனது போல இந்த கோமனியும் ஏரோப்ளைன் செட்டிங்ஸ் போட்டு ஏமாத்துகிறாரு. கருணாநிதி ஏமாத்திய அந்த கட்டடம் தான் இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக பிறகு ஜெயலலிதாவால் மாற்றப்பட்டது என்பது தேவையில்லாமல் இப்போ ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியல. அல் ஜசீரா நிருபர்கள் அனாஸ் அல் ஷரீஃப், முகமது குரேக், கேமராமேன் இப்ராஹிம் ஷஹீர், முகமது நௌபல், மேனாமின் அலிவா என்ற 5 பேரும் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் இறந்துள்ளார்கள். அதற்கு காரணம் இவர்கள் ஹமாஸ் இருப்பிடத்தில் ஹமாசுகளுடன் அளவலாவிக்கிட்டு இருந்ததுதான். அவர்களது மரணம் வருந்தத்தக்கது தான். இருந்தாலும் அவர்கள் ஹமாசுடன் ஏன் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க? அந்த இரவு நேரத்தில் அவர்களுக்கு அங்கு என்ன வேலை என்று யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன தவிர. இனி அல் ஜசீராவுக்கு பொய் செய்தியை யார் கொடுக்க முடியும் என்று நினைத்து பார்க்கும்போது நமது கண்கள், நெஞ்சம் எல்லாம் கலங்குகிறது. அல்ஷிபா மருத்துவமனைக்கு அருகில் உள்ள பதுங்கு இடத்தில் தான் இவர்கள் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட பேசக்கூட விட மாட்டீங்களாடா? இஸ்ரேல் பண்ணுற அநியாயம் கொஞ்சம் நஞ்சமா? அல் ஜசீரா டிவி உடனே இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் கமிட்டியை துணைக்கு அழைத்து இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வைத்துள்ளது. ஹமாஸ் செய்த அநியாயங்கள் எல்லாம் இந்த கமிட்டி தட்டி கேட்காது. ஏன்னா பேமெண்ட் கரெக்டாக டான் வந்துடுது இல்லை. ஹமாஸிடம் போய் செய்தி போட காசு வாங்கி கொண்டு இருக்கும்போது ஹமாஸுகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அவர்கள் உடன் இருந்ததால் மரணித்துள்ளார்கள். மரத்தை வெட்டும்போது அதில் கூடு கட்டிய பறவைகளும் சில சமயம் சாகத்தான் செய்யும். தட்ஸ் ஆல் இன் த கேம் ஆஃப் வார். நல்லா இருக்கே அவங்க நியாயம். அக்டோபர் 7 அன்னைக்கு அப்பாவி இஸ்ரேலியர்களை கொல்ல, பெண்களை கற்பழிக்க பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? பேராகிளைடரில் வந்து தாக்குதலை நடத்த சொன்னது யாரு? வீடு புகுந்து பெண்களை தூக்கிக்கிட்டு போய் கற்பழிக்க சொன்னது யாரு? பச்சிளம் குழந்தைகளை ரைஃபிளில் பயோனெட்டில் குத்தி சொருக சொன்னது யாரு? அவங்கிட்ட போய் இவன் கம்ப்ளைண்ட்டை சொல்லு, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கிளியராக சொல்லி தருவானுங்க. நீ கொல்ல ஆரம்பித்த பிறகுதானடா அல் ஜசீராக்காரங்களே காசாவுக்குள்ளே வந்தாங்க, இல்லைன்னா ஏன் வர போகிறாங்க? இனிமேல் எவனாவது அல் ஜசீராவுக்கு நிருபராக வேலை பார்க்க வருவானா? பேசாமல் ஹமாஸையே நிருபராக போட்டுட வேண்டியதான், பிரச்சனை தீர்ந்து போயிடும். இட் இஸ் as simple as that. வரட்டா மக்களே, ஜெய்ஹிந்த். நான் மீண்டும் வருவேன்.